திராவிட மாடல் ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தமெல்லாம் ஒரு கண் துடைப்பு விளம்பர நாடகமே என்ற நிலையில் பெரும் தொழிற்சாலைகள் வெளிமாநிலங்களுக்கு செல்லும் அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சீனாவின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான BYD தமிழகத்தில் தனது முதல் பெரிய உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்காக 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் தமிழக அரசுடன் 2800 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பின்னர் பொய் வாக்குறுதி கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் இந்த திட்டம் தற்போது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவாகவும் ஸ்டாலின் ஆட்சியின் தொழில் ஈர்ப்புத்திறன் மீது கேள்விகளை எழுப்புவதாகவும் அமைந்துள்ளது. இந்த திட்டம் தெலங்கானாவிற்கு மாறியதற்கு ஸ்டாலின் ஆட்சியின் திறமையின்மையே காரணம் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் முறையான அனுமதிகளில் தாமதம், தெலங்கானாவின் விரைவான ஆதரவு, தொழில்நுட்ப வளங்களில் ஹைதராபாத்தின் முன்னணி, உள்ளூர் கூட்டாண்மை மற்றும் மத்திய தடைகள் உள்ளிட்டவையும் திராவிட மாடலுக்கு சவாலாக அமைந்தன. திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்துவதாக கூறினாலும் BYD போன்ற பெரும் தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களுக்கு செல்வது தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இது வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் பொருளாதார தேக்கத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படும் நிலையில் எக்ஸ் தளத்தில் தமிழகம் முதலீடுகளை தக்க வைக்க முடியவில்லை என்று பலர் விமர்சித்து வருகின்றனர். இது அரசியல் விவாதமாகவும் உருவெடுத்துள்ளது. தமிழகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் தொடங்கிய BYD-யின் கனவு அரசின் மெத்தனமான அணுகுமுறை மற்றும் தெலங்கானாவின் திறமையான சலுகைகளால் ஹைதராபாத்திற்கு மாறியுள்ளது. ஸ்டாலின் அரசு தொழில் அனுமதி செயல்முறைகளை எளிதாக்கி தொழில் முனைவோருக்கு போதிய ஆதரவு அளிக்காவிட்டால் தமிழகம் பொருளாதாரத்தில் பின்தங்கும் நிலைக்கு தள்ளப்படும் என எச்சரிக்கும் பொருளாதார நிபுணர்கள் BYD நிறுவனத்தின் இந்த மாற்றம் தமிழகத்திற்கு ஒரு பாடம் என்றும் தெரிவிக்கின்றனர்.